16 குழாய்கள் 18 நிமிடத்தில் நிரப்புகின்றன. 9 குழாய் 16 18 நிமிஷம்னா 16 குழாய்கள், இங்கே 9 குழாய்கள். இங்கே வந்து ஆட்கள் நாட்கள் மாதிரி, குழாய்கள் நாட்கள். இந்த நாட்கள் அப்படிங்கிறது நேரம். சரிங்களா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் 16 குழாய்கள் 18 நிமிஷம், 9 குழாய்கள் எவ்வளவு நேரம் கேட்குறாங்களா? அப்போ 18 நிமிஷம் 18 மினிட்ஸ், 9 குழாய்கள் எவ்வளவு நேரம்? குழாய்கள் கூடினால் நேரம் குறையும், கூடினால் இது குறையும். இது ஆட்கள் நாட்கள் மாதிரி தான். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? அப்போ 16/9 ஈக்குவல் டு x/18. ஒரு 9 9, 2 9 18. இப்போ 2 மேலே என்ன இருக்கு? 16. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 32 மினிட்ஸ். புரியுதுங்களா? 16 குழாய் சேர்ந்தா 18 நிமிஷத்துல நிரப்பிடும். அப்போ குழாயை கம்மி பண்ணா டைம் என்ன ஆகும்? டைம் கண்டிப்பா அதிகமாக தான் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் 32. நெக்ஸ்ட், 40 வேலையாட்கள் ஒரு செயல் திட்ட வேலையை 8 நாட்களில் முடிக்கிறார். அக்ரிமெண்ட். 40 பேர் 8 நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்கணும். 40 பேர் 8 நாள்ல முடிக்கிறாங்க, 4 நாள்ல முடிக்க எத்தனை பேர் வேணும்? 40 பேர் ஆட்கள் 8 நாள்ல முடிக்கிறாங்க. ஸோ 4 நாள்ல முடிக்கணும்னா எத்தனை பேர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ ஆட்கள் நாட்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ ஆட்கள் கூடுனா நாட்கள் குறையும். ஸோ அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? 40/x. ஏதாவது ஒரு சைடை தலைகீழ் எழுதிக்கலாம். நம்ம இப்போ இந்த சைடை தலைகீழ் எழுதிப்போம். ஏன்னா இங்கே தானே எக்ஸ் இருக்கு. ஈக்குவல் டு 8/4. கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 10. 10 8 பெருக்கினீங்கன்னா 80. ஆன்சர் 80. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 80.